திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த குருமன்ஸ் காலனியைச் சேர்ந்த ராஜி லட்சுமி தம்பதியின் பிள்ளைகள் ராஜலட்சுமி முரளி. பெற்றோர் இறந்துவிட்ட நிலையில் அவர்களின் 4 சென்ட் நிலம் தொடர்பாக அக்கா தம்பி இடையே பிரச்சினை இருந்து வருகிறது. தம்பி முரளி அந்த இடத்தில் வீடு கட்டி வசித்து வரும் நிலையில் இடம் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தாயார் லட்சுமியின் நினைவு நாளை முன்னிட்டு மகள் ராஜலட்சுமி திதி கொடுக்க முரளியின் வீட்டிற்கு வந்ததாக கூறப்படுகிறது. அவரை உள்ளே விடாததால் இரு தரப்புக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இதனால் ராஜலட்சுமி 100 நம்பருக்கு கால் செய்து போலீஸை அழைத்துள்ளார். அங்கு வந்த கான்ஸ்டபிள் வீட்டின் வெளியேட்டும் பூட்டியிருந்ததால் மதில் சுவர் ஏறி குதித்து முரளியின் வீட்டிற்குள் சென்றுள்ளார். இதை உள்கேட்டில் நின்றபடி முரளியின் மனைவி ஷபானா செல்போனில் வீடியோ பதிவு செய்தார். சார் அதுல வீடு இல்லை, கால் இடம் இருக்குதா இல்ல வீடு இருக்குதான்னு பாருங்க சார். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். நாங்க சிவில் கேஸ் கொடுத்திருக்கோம் சார். சொல்லுங்க சொல்லுங்க. இவங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் வச்சிட்டு என்னோட என்ன இடத்துல தான் இருக்குது. கோர்ட்ல பாத்துக்கோங்க சார். கோர்ட்ல பாத்துக்கோங்க. கோர்ட்ல கொடுத்திருக்கோம் நாங்க. சரி. நாங்க மனு கொடுத்திருக்கோம். அவங்கள வந்து வாதடி வாங்கி சொல்லுங்க. இப்போ அவங்க வீடு சொல்றாங்களே. இல்ல சார், நாங்க அவங்க அம்மா வாழ்ந்த வீடு. ரேஷன் கார்டு காட்ட சொல்லுங்க. ரேஷன் கார்டுல யார் பேர் இருக்குது? ஏமா எல்லா பட்டம் அவங்க எங்க ரேஷன் கார்டு இப்ப நாங்க இங்க குடியிருக்கிறவங்க இருக்கான ஆதாரம் நாங்க வச்சிருக்கோம் சார். ரேஷன் கார்டு நீங்க எங்கிட்ட பேசுங்க சார். நீங்க அவர் இல்ல சார். அவரு உள்ளதான் இருக்காருமா. உள்ளதான் இருக்காருமா. போலீஸ் கிட்ட போய் சொல்லுவீங்களா? ஏமா ஏன் சார் 100க்கு கால் பண்ணா யார் கால் பண்ணாலும் இப்படி வீடு ஏறி குதிச்சு நீங்க எப்படி சார் வருவீங்க? சம்பவம் பற்றி அறிந்த ஜோலார்பேட்டை போலீசார் முரளியின் வீட்டிற்கு வந்தனர். இரு தரப்பினரிடமும் சமாதானம் பேச முயன்ற போது அதை ஏற்க மறுத்த முரளி தரப்பினர் பெண் போலீஸை ஒருமையில் பேசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நில பிரச்சினை சம்பந்தமாக கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்திருப்பதால் அங்கே பார்த்துக் கொள்கிறோம் என முரளி தரப்பினர் கராராக கூறியதால் போலீசார் அங்கிருந்து திரும்பி சென்றனர்.